ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர். ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். திடீர்னு நின்றுட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் இல்லை அப்படின்னு நின்றுட்டு இருக்கிற ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சைட்லேருந்து எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ஈஸ் ஃபர்ஹான், நம்ம ஃப்ரெண்டு. அது இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர். இவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ டெமோ கிளாஸ் நம்ம இதிலே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுறதுக்கும் மறந்துடக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிபிஆர்ன்றது ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு கார்டியோ பல்மனரி ரெசிஸ்பிரேஷன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கார்டியோ பல்மனரி அப்படின்னாலே, கார்டியாக் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. அண்ட் பல்மனரி அப்படின்னா லங்ஸ் சம்மந்தப்பட்டது, நுரையீரல். சரிங்களா? இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, கார்டியாக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட் வந்து நம்ம உடம்புல ஆல் ஓவர் பாடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளட் சப்ளை பண்ணுறது அதோட வேலை. சரிங்களா? அண்ட் பல்மனரின்றது நம்மளுக்கு பிரீத்திங், இன்ஹேல் எக்ஸேலுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பல்மனரி லங்ஸ். சரிங்களா? இது ரெண்டும் நின்றுச்சுன்னா, சடன்லி அது நின்றுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுதான் ரெசிஸ்பிரேஷன். அப்படின்னா அதை புத்துயிர் ஊட்டுறது. இதான் இதுக்கு மீனிங். சரிங்களா? தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருதயம் ப்ளஸ் நுரையீரலை புத்துயிர் ஊட்டுறது அப்படி தான் சொல்லுவாங்க. சரியா? இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ் ஏபிசி நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இது மட்டும்தான். இதை வச்சு தான் எல்லா ஸ்டெப்பும் நம்ம 1 by 1 பண்ண போகிறோம். சரிங்களா? டாக்டர்ஸ் ஏபிசி அப்படின்னா டி ஃபார் டேஞ்சர். சரிங்களா? டேஞ்சர் அப்படின்னா ஒரு பேஷண்ட் இல்லைன்னா ஒரு கிளைண்ட் வந்துட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்த இடம் சிலப்போ சோஃபாவாக இருக்கலாம், வீட்லேயே இருந்தால் சோஃபாவாக இருக்கலாம், இல்லை வெளியே அப்படின்னா கொஞ்சம் முள் இல்லைன்னா கல்லெல்லாம் நிறைஞ்ச இடமா இருக்கலாம். ஸோ நம்ம சிபிஆர் கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்லாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், புஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் அவங்களுக்கு அது இரிட்டபிள் ஆகிடக்கூடாது, அவங்களுக்கும் இரிட்டபிள் ஆகிடக்கூடாது, நம்மளுக்கும் அது பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு டேஞ்சர், ஏதாவது சுற்றி பேஷண்ட் சுற்றி இல்லைனா அந்த கிளைண்ட்டை சுற்றி ஏதாவது டேஞ்சர் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, இல்லை சோஃபாவில் படுத்திருக்காங்க அப்படின்னா அவரை தூக்கி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், இதே மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொண்டு வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் நம்ம சிபிஆருக்கு உள்ளே போகணும். சரி, டி ஃபார் டேஞ்சர் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ், ஆர் ஃபார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இவங்க எழுந்திருக்கிறாங்களா, இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னா ஆர் யூ ஓகே இல்லைன்னா ஆர் யூ ஆல் ரைட், ஓகே நல்லா தட்டி கேட்கணும். தட்டி கேட்குறதுன்றது ஜஸ்ட் இங்கே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக, இவருக்கு நல்லா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அவங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது மெயினாக இதில் பார்க்கணும். சரிங்களா? இதான் ரெஸ்பாண்ட், ஆர் ஃபார் ரெஸ்பாண்ட். அப்புறம் எஸ் ஃபார் ஷவுட் ஃபார் ஹெல்ப். ஓகேவா? ஷவுட் ஃபார் ஹெல்ப் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம சிபிஆர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தனியாக நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனாலேயே நம்ம ஷவுட் ஃபார் ஒருத்தர ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வெளியே ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா அவங்க ஷவுட் ஃபார் கூப்பிட்டு வர வைக்கணும். ஓகே, அப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். சரிங்களா? இதான் ஷவுட் ஃபார் ஹெல்ப். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள் கிடையாது, ஆப்பிள்ன்றது 1ஆம் கிளாஸில். சரியா? இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ஏ ஃபார் ஏர்வே அப்படின்னா நம்ம மூச்சு பாதை இருக்குல்ல, மூச்சு பாதை. இப்போ நம்ம நோஸ்லேருந்து ப்ரீத் பண்ணி அந்த லங்ஸ் வரைக்கும் போகுது இல்லை, மூச்சு பாதைன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ப்ரீத்திங் வே. ஓகேங்களா? இது கரெக்டாக பேட்டர்னாக இருக்கா, இல்லை ஏதாவது அடைப்பு இருக்கா? சில பேருக்கு இந்த சிபிஆர் கொடுக்க வேண்டியது எங்கே நெசசரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஃபாரின் பாடி நம்ம ட்ரக்கியாக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப இரும்பி மூச்சு எடுக்க முடியாமல் கழுத்து பிடிச்சி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கும் சிபிஆர் நெசசரி தான். ஓகேவா? ஸோ அதனால ஏதாவது ஃபாரின் பாடி நம்ம வாய் எப்படி திறந்து பார்த்து ஃபாரின் பாடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஆப்ஜெக்ட் உள்ள மாட்டியிருக்கா, எதனால அவங்க சப்போஸ் ஏதாவது பன் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சமோசா ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற எனக்கு இது நடந்திருக்கு, அதனால சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் ஏதாவது ஃபாரின் பாடி உள்ளே போய் அது அந்த ட்ரக்கியான்னு சொல்லுவோம், நம்ம மூச்சுக்குழலை அடைச்சி அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான டைம்லையும் நம்ம கண்டிப்பாக சிபிஆர் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஃபாரின் பாடியை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஏர்வி எப்படி பேட்டர்னாக இருக்குன்னு பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஹெட் டில்டு சின் லெஃப்ட், ஜஸ்ட் ஹெட் நல்லா இப்படி இது பண்ணி சில் பண்ணி ஜஸ்ட் சின் லெஃப்ட், இது
நல்லா திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவே பேட்டர்னாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். வேறு ஆவே பேட்டர்னாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். இருக்குது அப்படின்னா ஏதாவது ஃபாரின் பாடி இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை ஆவே பேட்டர்னாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். பிஃபோர் ப்ரீத்திங்னா நம்ம மூச்சு இழுக்கிறது, மூச்சு இழுத்து மூச்சு விடுறாங்க. இந்த மாதிரியான பேஷண்ட் ஐ மீன் அன்கான்ஷியஸ் ஆன பேஷண்ட், அன்கான்ஷியஸ்ன்றது நிறைய ஸ்டேஜில் வந்துடும். ஐ மீன் லோ ப்ரெஷர் பிபி ஃபால் டவுன் ஆயிடுச்சுன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அண்ட் ஆல்சோ சுகர் டவுன் ஹைப்போகிளைசிமிக்னு சொல்லுவாங்க, சுகர் டவுன் ஆச்சுனாலும் மயக்கம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான இவங்களுக்கும் நம்ம சிபிஆர் கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்காது. சிபிஆர் கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டுக்கு நாடி துடிப்பு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுவும் எனக்கு நடந்திருக்கு. அதனால சொல்லுங்கள், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ரெஸ்கியூ டீம் போய் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க, ஃபயர்லாம் கெடுத்திடுவாங்க. அப்புறம் அதுக்குள்ளே யாராவது மாட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு இழுக்க முடியும். புகை வந்து ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தானே. ஸோ மூச்சு இழுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க கார்டியாக் வந்து கரெக்டான ஃபங்க்ஷன் இல்லாமல், ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்கியூ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ சிபிஆரை பொறுத்த வரைக்கும் ப்ரீத்திங் கரெக்டாக இருக்குது. ப்ரீத்திங்கை பொறுத்த வரைக்கும் லுக், லிசன், ஃபீல். லுக் பண்ணுறது அப்படின்னா நல்லா இப்படி நம்ம ஃபேஸ் வந்து பேஷண்டோட இந்த லெவலில் இருக்கணும். லுக் வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த தொராசிக் கேவிட்டின்னு சொல்லுவோம். லங்ஸ் நம்ம மூச்சு இழுக்கும்போது நம்ம லங்ஸ் வந்துட்டு விரியுது, அது விரியுதா இல்லையான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விரியுதுன்னா இது நல்லா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகும், கொஞ்சம் லிட்டில் பிட்டு. இல்லை விரியல அப்படின்னா இந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக மூச்சு இழுக்க முடியாத சுச்சுவேஷன் இருப்பாங்க. ஸோ அதனால லுக் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் லுக் பண்ணுறோம். அப்புறம் மூச்சு விடும்போது ஒரு சவுண்ட் வருது இல்லை, அந்த சவுண்ட் இருக்கா, அதுக்கு தான் லிசன் பண்ணணும். சவுண்ட் வருதான் பார்க்கறதுக்காக காது இப்படி கொண்டு வந்து இதையும் நம்ம பார்க்குறோம். லுக் அண்ட் லிசன், கேட்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை கேட்கவும் இல்லை, ப்ரீத் பண்ணுறது கேட்க மாட்டேங்குது. ஸோ ஃபீல் அப்படின்னா மூச்சு விடும்போது நம்ம முக பக்கத்தில் இருக்கு அப்படின்னா காற்று நம்ம முகத்தில் போடும். ஸோ நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும், அப்படிதான். ஸோ லுக், லிசன், ஃபீல், இது மூணு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ரீத்திங்கில் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ மீன் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தரை கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பீங்க. அந்த ஹெல்ப்புக்கு கூப்பிட்டவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்புலன்ஸ் 108க்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க இப்போவே. அந்த சிச்சுவேஷன் லுக், லிசன், ஃபீல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 108க்கு கால் பண்ணியே ஆகணும். கால் பண்ணி அவங்க லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லணும். அப்புறம் அவங்க அங்கேருந்து கமெண்ட் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க. அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம நடந்துக்க முடியும். ஸோ எங்களுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தான் அதுக்கு எங்களுக்கு ஸ்டெப் ஒதுக்கி தரணும்னா ஐ மீன் நீங்கள் தான் அதுக்கு வழிவகுத்து எங்களுக்கு தந்தாகும். அதனால ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு எதுக்குறாங்கன்னா அது இதுக்கு 108 கூப்பிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் கரெக்டாக அந்த இவங்களை ரெஸ்பாண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதுக்கு நடந்தால் போகும். இப்போ புரியுதா? அண்ட் லாஸ்ட் வந்து சர்க்குலேஷன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஹார்ட் வந்து நம்மளோட ஆல் ஓவர் பாடிக்கு நம்ம பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது. இது இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக நடக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சர்க்குலேட் எப்படி சிபிஆர் பண்ணுறது அப்படின்னா இப்போ காமிக்கிறேன். நம்ம கை வந்துட்டு இந்த ஃபிங்கர் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுது சரிங்களா? அது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சரியா? இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டர்னம் இந்த தான் கரெக்டாக வந்துட்டு பிரெஸ்ட் போன் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் தான் எல்லாருக்கும் ஹார்ட் வந்து ஆக்குபைடாக இருக்கும். மேக்ஸிமம் சைடு இங்கே தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் தான். ஸோ நம்ம ரைட் சைடில் நின்று லெஃப்ட் சைடுக்கு ஜஸ்ட் நல்லா க்ளோஸ் பண்ணி இப்படி பிரெஸ்ட் போன் இருக்கும் இங்கே. அண்ட் ஆல்சோ இங்கே நிப்பிள், ஓகேவா? பசங்களுக்குன்னா இங்கே இது இருக்கும், நிப்பிள் இருக்கும். அது கரெக்டாக சென்டரில் வச்சு ஜஸ்ட் இப்படி நல்லா புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது இந்த கை வளையக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க, புஷ் பண்ணும்போது இந்த கை வளையக்கூடாது. இது வந்துட்டு 4 to 5 சென்டிமீட்டர் உள்ள டெப்த்தாக போகணும் புஷ் பண்ணுறது. ஸோ கை வளையக்கூடாது, முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சர்ஃபேஸில் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? இதான் மெயினான விஷயம். ஏன்னா கை வளையக்கூடாது. கை வளைஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வேறு எங்கேயாவது போயிடும். ஏன்னா ரிப்ஸ் ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை. அந்த காம்ப்ளிகேஷன் ரிப்ஸ் உடஞ்சி வந்துட்டு லங்ஸை குத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக காம்ப்ளிகேஷன்லாம் ஒதுக்கணும் அப்படின்னா கரெக்டான முறையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்.
எப்படி நீங்கள் சிபிஆர் பண்ணும்போது 1 or 2 போன் கண்டிப்பாக உடையும். ஸோ அதனால் அது நீங்கள் பிரச்சனை எடுத்துக்க வேணாம். அதை விட முக்கியம் நம்மளுக்கு பேஷண்டோட வரும். சரிங்களா? சர்க்குலேஷன் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிபிஆரில் மொத்தமாக ப்ரீத்திங் செஷன் இருக்குது, சர்க்குலேஷன் செஷன் இருக்குது. கம்ப்ரெஷன் வந்து 30 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன் தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு 30 கம்ப்ரெஷன். 30 கம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு 2 ரெஸ்கியூ பிரீத்து. 2:30 2:30 இதான் ரேஷியோ. சரிங்களா? 2 பிரீத் கொடுக்கணும். பிரீத் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ரிலேஷனாக இருக்கலாம், ரிலேஷனாக இருந்தால் இந்த பிரீத்திங் செஷனுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஒரு டவல் ஏதாவது வச்சுட்டு மவுத்தை கவர் பண்ணிவிட்டு நோஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் மெயினான விஷயம். நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஹெட் டில்டு சின் லிஃப்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹெட் டில்டு சின் லிஃப்ட் பண்ணி நோஸை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஏதாவது ஒரு டவலோ இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அது காற்று உள்ளே போகிற மாதிரியான ஒரு காட்டன் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் ப்ரீத் கொடுக்கலாம். நல்லா இது பண்ணி ஏர்வே கரெக்டாக நீங்கள் பாருங்கள், கரெக்டாக இப்படி பண்ணி மவுத் ஓப்பன் பண்ணி ப்ரீத் கொடுக்கணும். 2 ப்ரீத்து நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மூச்சு இழுத்துக்கணும். உள்ள இழுத்து அப்புறம் தான் ப்ரீத்திங் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது O2 நம்ம உள்ளே இழுக்கிறோம், எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியே அனுப்புகிறோம். அப்போ இப்படி உங்களுக்கு அது O2 கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு நார்மல் அனாட்டமி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹியூமனுக்கு 40% நம்ம இன்ஹேல் பண்ணுற O2 வந்துட்டு 100% அப்படின்னா, எக்ஸேல் பண்ணும்போது 40% பேலன்ஸ் இருக்கும். 40% O2 நம்ம எக்ஸேல் பண்ணுற காற்றுல இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு 60% இருக்கும், 60% கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அண்ட் ஆல்சோ 40% ஆகுது இந்த O2 இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லாத O2 சப்போர்ட் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு 40% மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பண்ணணும். சிபிஆர்ன்றது எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வந்து ஒரு டீஃபிபிரிலேட்டர், இது டி கூட இருக்கும், ABCD வரும். டீஃபிபிரிலேட்டர்னா ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர். இது வந்துட்டு நாங்கள் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் நம்ம இது தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோன்றதுனால மட்டும்தான் இதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இதை வந்து அவங்க வந்தோடனே டீஃபிபிரிலேட்டர் வச்சு நீங்கள் ஷாக் கொடுக்குறது, ராஜாராணி படம்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு ஐ. ஸோ அதில் ஷாக் கொடுத்துறதுலாம் பார்த்துருப்பீங்க, அதுதான் டீஃபிபிரிலேட்டர். சரிங்களா? அது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீங்கள் 108 கூப்பிடும்போதே அது சொல்லிடணும், இப்படி திடீர்னு ஒரு பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, டீஃபிபிரிலேட்டர் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா சில ஆம்புலன்ஸ்லாம் அது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். அண்ட் சிபிஆர் நம்ம சொன்னால தொடர்ந்து உங்களுக்கு ப்ரீத் கொடுக்க முடியல, இது தெரியாத ஒரு பர்சன், இப்போ கோவிடெல்லாம் இருக்குல்ல, கோவிடு அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் ஆம்புலன்ஸில் ஆம்பு பேக்னு ஒன்று இருக்கும், ஆர்டிஃபிஷியல் மேனுவல் ப்ரீதிங் யூனிட். இது தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஒரு இன்ஃபர்மேஷன். அது நம்ம கையில் வர வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சிபிஆர் இந்த கம்ப்ரெஷன் மட்டும் 30 கம்ப்ரெஷனில் நிறுத்தாமல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம். உங்களால் முடியாது, கண்டிப்பாக ஒருத்தரால் இது பண்ணவே முடியாது. இது என்னோட பர்சனல், எல்லாருக்கும் அதான் ரொம்ப நேரம் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேலே யாராலையும் பண்ண முடியாது. ரொம்ப கம்ப்ரெஷன் கொடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம், நம்மளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு இது மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால ஒரு ஹெல்ப் கூப்பிட்டு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து கம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அன்டில் இவங்க எழுந்திரிக்கிற ரிக்யூமெண்ட்டில் கிடையாது, ஒரு எழுந்திரிக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஹார்ட் இதெல்லாம், அது வரைக்கும். ஏன்னா சிபிஆர் வந்து கோல்டன் ஹார்ஸ் 15 நிமிஷம் வரைக்கும். ஒருத்தர் மயங்கி விழுந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க பொழைச்சி மறுபடியும் உயிரோட மறுபடியும் பொழைச்சி வர்றதுக்கு 95% சான்சஸ் இருக்கு. 15 நிமிஷத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆச்சுன்னா விதி காட் டிசைட் பண்ணிட்டார், அவர் போகணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் 95% நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ள இது பண்ணியாகணும். 15 நிமிஷத்துக்கு ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். 30 கம்ப்ரெஷன் 2 பிரீத்து அப்படின்னு சைக்கிள் ரிப்பீட் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் டீஃபிபிரிலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரக்ஸ், அட்ரினலின் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, அட்ரோபின் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணிப்போம். பட் நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இதான் இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட். இது நீங்கள் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஒரு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டை மறுபடியும் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு மெயினாக யாருக்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னா சொல்லிட்டு இருக்கோம், இது ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டிய அந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஆர்டிஏ அப்படின்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்.
அவங்களுக்கு 90% நீங்கள் சிபிஆர் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சிவியர் டீஹைட்ரேஷன் வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷனில் வந்துடலாம், இல்லைனா அப்படின்னா டைரியா வந்து டீஹைட்ரேஷன் ஆகலாம், இல்லை லேக் ஆஃப் பிளட் ஃப்ளோ, நம்ம உடம்புல இருந்து பிளட்டு ரொம்ப அதிகமாக வெளியேறிச்சுன்னா டீஹைட்ரேஷன் ஆகிடும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அந்த ஷாக்குக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஹார்ட்டு கரெக்டாக பம்ப் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் சிபிஆர் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா தண்ணியில் யாராவது மூழ்கி தண்ணியில் யாராவது கீழே விழுந்து தண்ணியில் தடுக்கி விழுந்து ரொம்ப நேரம் மூச்சிருக்க முடியாமல் ஆனாலும் இவங்களுக்கு சிபிஆர் கொடுக்க வேண்டியது. ஸோ அந்த இந்த பேஷண்ட்டுக்கெலாம் மெயினாக பண்ண வேண்டியிருக்கும். இவங்களுக்கு நம்ம பல்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 3 விரல் சரிங்களா, இண்டெக்ஸ் ஃபிங்கரு, அப்புறம் மிடில் சரிங்க, மிடில் ஃபிங்கரு அண்ட் லாஸ்ட்டு ரிங் ஃபிங்கர், இது 3ஐயும் யூஸ் பண்ணி கழுத்துக்கிட்ட சினிமாவில் காட்டுற மாதிரி கையில் பிடிச்சி பார்க்குறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு கையில் மேக்ஸிமம் அன்கான்ஷியஸ் இப்படி ஒரு கார்டியக் அரெஸ்டாக ஒரு பேஷண்ட் எப்படி படுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் கையில் பல்ஸ் இருக்காது. ஸோ அதனால நம்ம கரோட்டிட் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே கரெக்டாக கழுத்துக்கிட்ட இங்கே போன் தெரியும், பசங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போன் கிட்ட இந்த சைட்லேயும் இந்த சைடு 2 சைட்லையும் கேட்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 சைடு இப்படி பிடிச்சா போதும். 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் நீங்கள் இப்படி பார்க்கணும். அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அசஸ் பண்ணுறது 10 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடணும். நான் உங்களுக்கு சொல்லி தரதுனால இவ்வளோ லேட் பண்ணேன்னு தவிர ஸ்பீடாக பண்ணிடணும். எல்லாம் லொக்கேஷன் ஃபீல் பண்ணி கரோட்டிட் பல்ஸ் இருக்கான்னு பார்த்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டை நம்ம கை வரைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ, ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ அதனால தான் அவங்கள பார்த்து ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.